திருப்பரங்குன்றத்தில் யாருமே எதிர்பாராத ட்விஸ்ட். திருமாறன் ஜி செய்த தரமான சம்பவம். எப்படி இது சாத்தியமாச்சு தெரியுமா? திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் மலை குறித்த பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் என வெடித்துள்ள நிலையில் சுமார் 24 மணி நேரம் பதுங்கி இருந்து தரமான சம்பவம் ஒன்றை தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவர் திருமாறன் ஜி செய்ததுதான் காவல்துறைக்கு எதிர்பாராத ட்விஸ்டாக அமைந்துள்ளது. மேலும் எப்படி இது சாத்தியமானது என்கிற பரபரப்பு நீடித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையை மீட்போம் என இந்து அமைப்புகள் பிப்ரவரி 4 ஆர்ப்பாட்டம் அறிவித்தது. இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு இதற்கு முன்பு எப்போதும் இல்லாத வகையில் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து பெரும்பாலான முருக பக்தர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் அறிவித்த பிப்ரவரி 4 நெருங்க திருப்பரங்குன்றம் சுற்றியுள்ள பகுதிகளில் மிகப்பெரிய பரபரப்பு நீடித்தது. இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் முதல் நாள் பிப்ரவரி 3 மற்றும் பிப்ரவரி 4 ஆகிய 2 தினங்கள் மதுரை மாவட்டம் முழுவதும் 144 தடை உத்தரவு பிறப்பித்தார் மாவட்ட ஆட்சியர். இதனைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் முதல் நாள் தொடங்கி காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகள் விதித்தது. ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அன்று மதுரையில் எல்லையிலேயே வாகனம் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு சென்ற முருக பக்தர்கள் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். வாகனத்தில் சென்றால் போலீசாரிடம் சிக்கிவிடுவோம் என ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்ள அரசு பேருந்தில் சென்றவர்களும் கடும் சோதனைக்கு மத்தியில் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். மேலும் இந்த அமைப்புகளைச் சேர்ந்த தலைவர்கள் அதிகாலையே வீட்டில் கைது செய்யப்பட்டனர். இப்படி திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலை நோக்கி எந்த பக்கம் சென்றாலும் போலீசார் லாக் செய்து வந்த நிலையில் அதையும் மீறி பலரும் திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முன்னே அலைக்கடலென திரண்டு இருந்த கூட்டத்தில் கந்த மலையை காப்போம் என திடீரென என்ட்ரி கொடுத்து தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி நிறுவன தலைவர் திருமாறன் ஜி கலந்து கொண்டது மிகப்பெரிய ட்விஸ்டாக இருந்தது. இந்த நிலையில் சினிமா படத்தை மிஞ்சும் வகையில் திருமாறன் ஜி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் வந்தது எப்படி என்கிற தகவல் வெளியாகியுள்ளது. ஆர்ப்பாட்டம் நடைபெறும் பிப்ரவரி 4 அதிகாலை கைது செய்யப்படுவோம் என்று தெரிந்து கொண்ட திருமாறன் ஜி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் முதல் நாள் மதியமே திருப்பரங்குன்றம் அருகே உள்ள ஒரு பகுதியில் வந்து ரகசியமாக தங்கியுள்ளார். அவருடைய டெலிபோன் சிக்னல் மூலம் அவர் இருக்கும் இடத்தை போலீசார் கண்டுபிடித்து விடக்கூடாது என்பதால் அந்த பகுதிக்கு வருவதற்கு முன்பே செல்போனை சுவிட்ச் ஆஃப் செய்துள்ளார் திருமாறன் ஜி. ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற தேதி அன்று காலை திருமாறன் ஜியை தேடி அவருடைய வீட்டிற்கு சென்றுள்ளது காவல்துறை. ஆனால் அவர் வீட்டில் இல்லை. இந்த நிலையில் திருமாறன் ஜி தங்கியிருந்த பகுதியில் இருந்து திருப்பரங்குன்றம் செல்லும் வழியெங்கும் காவல்துறை தடுப்புகள் அமைத்து கடும் சோதனை செய்து வந்த நிலையில் காட்டுப்பகுதி வழியாக சின்ன தெருக்கள் வழியாக காவல்துறை கண்டில் படாமல் ஒரு வழியாக சுமார் 24 மணி நேரம் பதுங்கி திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் முன்பு தோன்றி ஆர்ப்பாட்டத்தில் திருமாறன் ஜி கலந்து கொண்டது யாருமே எதிர்பாராத ட்விஸ்டாக இருந்தது. உங்கள் தின சேவல்.